ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் SSJS vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சொரக்காய் சாம்பாரும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பார்க்க போகிறோம். வாங்க முதல்ல சொரக்காய் சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வேண்டிய சொரக்காய் ஒரு முழு சொரக்காய் ஒன்று எடுத்திருக்கேன், 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ பருப்பை நான் வேக வச்சு தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் அதோட சேர்த்து போடுறனாலும் போடலாம். நான் அது இன்னொரு ரெசிபி நான் ரொம்ப சிம்பிளாக செய்கிறேன். இது சொரக்காய் இப்போ லைட்டாக எண்ணெயை நான் நல்லெண்ணெய் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு விட்டு இந்த வெங்காயத்தை போட்டு தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே அதில் ஒன்றா போட்டுக்கலாம். நம்ம வதங்கணும்னு அவசியம் இல்லை. அதில் எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம சொரக்காவையும் அதில் அள்ளி போட்டுற வேண்டியது தான். சொரக்காவையும் போட்டு நம்மளுக்கு வேண்டிய அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவைக்கு உப்பு போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இது சாம்பார் பொடி நான் 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சாம்பார் பொடி போடுறனாலும் போட்டுக்குங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க. உங்களுக்கு மிளகாத்தூள் மட்டும் போட்டாலே போதும். நான் சாம்பார் தூள் ஒரு 2.5 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இதை அப்படியே நல்லா பரட்டி விட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பை அதில் ஊற்றி நம்ம விசில் விட போகிறேன். நான் என் சொரக்காய் கொஞ்சம் இங்கே என்ன சொல்கிறது, அது சட்டியில் வேக வச்சோன்னா அந்தளவுக்கு வேகாது. பிள்ளைங்க என்ன செய்வாங்க, எடுத்து போட்டுருவாங்க. அதனால் நம்ம குக்கரில் போட்டு நல்லா விசில் வச்சு விட்டோம்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆயிரும். இப்போ நான் இது 2 விசில் தான் வச்சுருக்கேன். நான் ரொம்ப விசில் வைக்கவே இல்லை, 2 விசில் தான். அதுக்கப்புறம் இப்போ குக்கரை திறந்து பார்ப்போம். நல்லா நம்மளுக்கு வெந்திருக்கும். பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. நம்மளுக்கு அடுப்பில் போட்டு ரொம்ப நேரம் வேக வச்சுக்கிட்டு அது வேகாமல் ஒரு மாதிரி இதாக போயிருக்கும். நான் எப்போவுமே சொரக்காய் குக்கரில் தான் நான் போடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துல சாம்பார் ரெடி ஆயிரும். இப்போ அதுக்கு தாளிப்புக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். கடுகு உளுந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வரமிளகா ஒரு 3 போட்டிருக்கேன். தேவையான அளவு ஜீரகம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தை போட்டு நல்லா மெரூன் கலரில், நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்குவோம். நல்லா வதக்கிட்டு இப்போ பெருங்காயத்தூள் நம்ம இதுக்கு வேண்டிய அளவு போடலாம். பெருங்காயத்தூள் நம்ம எதுக்கு போடுறோம்னா நம்மளுக்கு பருப்பு கேஸ் தான். அதனால் அந்த இதை எடுக்கிறதுக்காக நம்ம பெருங்காயத்தூள் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணாலும் போட்டுக்குங்க. அப்புறம் கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி விட்டு இப்போ இந்த சாம்பார் இருக்குல்ல, அதை எண்ணெயில் போட்டு கொஞ்சம் லைட்டாக இது பண்ணால் அது வாசம் இன்னும் நல்லா கமகமன்னு இருக்கும் சாம்பார். சாம்பார் கொதிக்குதா, நம்ம தாளித்து ஊற்றியாச்சு, அவ்வளோதான், சாம்பார் ரெடி. இதில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, 1 ஸ்பூன் நெய் சாம்பாரில் உள்ளார கொதிக்கையில் ஒரு ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் நெய்யை விட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். நான் அந்த வதக்கையில் பூண்டு எப்போவுமே நான் போட்டுருவேன். அது நான் போட மறந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் குக்கரில் விசில் வைக்கையிலே போடுறனாலும் போட்டுருங்க. இல்லை நீங்கள் இந்த கடாய் வதக்குறீங்கல்ல, தாளித்து ஊற்றுறோம்ல, அப்போ நீங்கள் வேணாலும் அந்த பூண்டை போட்டு வதக்கிட்டு ஊற்றுங்க. நான் மறந்துடுறதுனால நான் கடைசியாக ஆட் பண்ணுறேன் பூண்டு. அது ரொம்ப நல்லது கேஸ்ட்ரவலுக்கு, நம்மளுக்கு வாயு பிரச்சனைனா எதுவும் வராது. அதனால் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழையை போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். சொரக்காய் சாம்பார் ரெடி. இப்போ வாங்க நம்ம உருளைக்கிழங்கு செய்கிறது வறுவல் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு செய்கிறதுக்கு நம்ம என்ன தேவையான அளவு பொருள்னு இப்போ பார்க்கலாம். நான் உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு நான் வெட்டி எடுத்திருக்கேன். இப்போ நான் தாளித்த சட்டியிலேயே தான் நான் உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறேன். நல்லெண்ணெயை ஊற்றிக்கிறேன். ஏன்னா உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் கூட மட்டும் எண்ணெய் தேவைப்படும், அதனால் நல்லெண்ணெய் தான். 1 ஸ்பூனு கடுகு உளுந்து, ஜீரகம் கொஞ்சோண்டு. இது நல்லா பொரிஞ்ச பிறகு பூண்டு தட்டி வச்சுருக்கதையும் போட்டு எண்ணெயில் நல்லா இது பண்ணோம். இதுவும் கேஸ்னால தான் நான் பூண்டு போடுறேன். நீங்கள் பூண்டு போடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பருப்புக்கு, உருளைக்கிழங்குக்கெல்லாம் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிட்டால் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா பொரிஞ்ச பிறகு நான் 4 உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அந்த உருளைக்கிழங்கையும் அதோடு போட்டு நல்லா பிரட்டிக்கலாம்.
கரெக்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது வந்து நீங்கள் தண்ணினா ஊற்றவே தேவையில்லை. நம்மளுக்கு இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணால் தான் அந்த ஃப்ரை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றினா கொல கொலன்னு ஆயிரும், ஃப்ரை மாதிரி இருக்காது, மசியல் மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் தண்ணியே ஊற்றாதீங்க, அந்த ஆயிலிலே நம்ம வந்து நல்லா பரட்டணும். அப்போ தான் அந்த ஃப்ரை வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக. சாம்பாருக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு கொல கொலன்னு ஆகி இது மசாலா மாதிரி ஆயிரும். இப்போ வந்து நல்லா நம்மளுக்கு பாருங்கள் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா போடுவோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுங்க. நான் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெப்பர் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு கரம் மசாலா வேணும்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா சிக்கன் தூள், சில பேர் ஊரில் சிக்கன் தூள்லாம் போடுவாங்க, அதுவுமே நல்லா தான் இருக்கும். அதுவும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போடல, வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெப்பரு இது தான் போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா பாருங்கள் ஃப்ரை ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். Thank you for watching.